எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரேவதி சீனிவாசன். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு நெக்லஸும், அதுக்கு செட்டா இயரிங்ஸும் தாங்க செய்து காட்ட போறேன். இது ரொம்ப ஈஸியா செய்திடலாங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாரி ஸ்டோன் நான் எடுத்துக்கிறேங்க. இதுல கீழ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல்லு பல்லா ரவுண்ட் இருக்கும். இதுல வந்து கனெக்டட் ரிங் நம்ம கனெக்ட் பண்றதுக்காக குடுத்துருப்பாங்கங்க. இந்த மாதிரி ஸ்டோன்ல தான் நம்ப இந்த செயின் செய்ய முடியும். அது எந்த டிசைனா இருந்தாலும் பரவால்ல. நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப அந்த ரிங் அதுல நான் போட்டேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம 2, 2 ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒண்ணு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர் ஸ்டோன் வச்சதும், ஒண்ணு வந்து சுத்தி ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சது. இந்த 2 எடுத்துக்கிறேன். நடுவுல வளையம் இருக்கு. 2 பக்கமும் நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஒரு பக்கம் ஒயிட் ஸ்டோனு, ஒரு பக்கம் கோல்டன் ஸ்டோனு. பாருங்க, இந்த மாதிரி 2, 2 ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். நான் 2, 2 ஜாயின் பண்ணத எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க. 2, 2 பண்ணி வச்சிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணி நெக்லஸா ரெடி பண்ணிக்கலாம். நான் கனெக்ட் பண்ணும்போது ஒண்ணு ஒயிட் ஸ்டோனும், ஒண்ணு கோல்டு ஸ்டோனும் எடுத்திருக்கிறதுனால, எனக்கு மாத்தி மாத்தி வர மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கலர் வேற வேற எடுத்தீங்கன்னா, அது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வர மாதிரி பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரே கலர் இருந்தா பிரச்சனை இல்ல. நம்ம எப்படி வேணாலும் அப்படியே சேமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் எனக்கு Flipkartல நான் ஸ்டோன் காம்போ ஆர்டர் பண்ணும்போது ஃப்ரீ கிஃப்ட் வந்துச்சுங்க. நான் ஃபுல்லா கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டேன். பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். நம்ம நெக்குக்கு ஏத்த மாரி சைஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நீங்க லாங்கா போடுறதா இருந்தா எக்ஸ்ட்ராவா பண்ணிக்கலாம். இல்ல நெக்கு ஒட்டுன மாதிரி போடுறதா இருந்தா அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பப்படி நீங்க அத பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்லஸோட 2 எண்ட்லயும் ஒரு ரிங் மாட்டிட்டு, அதுல நம்ம ரெடிமேட் நெக்லஸ் த்ரெட் இருக்குல்ல, அத தான் நான் மாட்டுறேன். அவ்வளவுதான். இத போட்ட உடனே நம்ம நெக்லஸ் ரெடி ஆயிடுங்க. ஃப்ரீ கிஃப்ட் ஸ்டோன்லயே ரொம்ப அழகான ஒரு செட் ரெடி பண்ணியாச்சுங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்ப இதுக்கு மேட்சிங் இயரிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள்ங்க. நம்மளுக்கு எவ்வளவு லாங் தேவையோ அத்தனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு அந்த ரிங் வச்சு கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க. லாஸ்ட்ல இயரிங் ஹூக் இருக்குல்ல, அத வச்சு ஃபினிஷ் பண்ணா முடிஞ்சுதுங்க. அவ்வளவுதாங்க. நெக்லஸ்க்கு மேட்சிங்கான இயரிங் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்டோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.